இந்தியா பாகிஸ்தான் போரை அமெரிக்கா தான் நிறுத்தியதாக அதிபர் டிரம்ப் தொடர்ந்து கூறி வந்தது மட்டும் இல்லாமல் தற்போது அந்த போரை நிறுத்தியதற்காக தனக்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்று கூறி கவலை தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் 26 அப்பாவி பொதுமக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டதை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பதிலடி தாக்குதலை நடத்தி வெற்றி கண்டது. அதே வேளையில் அத்தாக்குதல் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போரை தான் மத்தியஸ்தம் செய்து நிறுத்தியதாக தொடர்ந்து பலமுறை கூறி வந்தார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் கூற்று குறித்து இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி நெருக்கடி கொடுத்து வந்த நிலையில் எந்த ஒரு உலக தலைவரும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நிறுத்துமாறு இந்தியாவை கேட்கவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதன் மூலம் முடிவுகள் சுயாதீனமாக எடுக்கப்பட்டன என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் வலியுறுத்தினார். அதே வேளையில் டிரம்ப் தான் 8 போரை நிறுத்தியுள்ளதாக அவ்வப்போது பதிவு செய்து கொண்டே வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அமைதிக்கான நோபல் பரிசை பெறவும் அதிபர் டிரம்ப் கடுமையாக முயற்சித்தார் என்பது அனைவரும் அறிந்ததே. அதேபோல் இந்த போர் நிறுத்தத்தை அதிக வரிகளை விதிப்பதாக அச்சுறுத்தி நிறுத்தியதாகவும் டிரம்ப் கூறினார். இந்நிலையில் புளோரிடாவில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் அதிபர் டிரம்பின் சந்திப்பின் போது தான் 8 போர்களை நிறுத்தியதாகவும் ஆனால் அதற்கான அங்கீகாரம் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் அதிபர் டிரம்ப் கவலை தெரிவித்தார். அர்மீனியாவுக்கும் அஜர்பைஜானுக்கும் இடையிலான போர் உட்பட 8 போரை நான் முடிவுக்கு கொண்டு வந்தேன். புதின் உண்மையில் என்னிடம் அந்த போரை நீங்கள் முடித்து வைத்ததை என்னால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் நான் 10 ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகிறேன் என்று கூறினார். நான் உண்மையில் அதை ஒரே நாளில் முடித்து வைத்தேன் என்று டிரம்ப் கூறினார். மேலும் இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஒரு பக்கம் காசா அமைதி ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டத்தை முன்னெடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. மறுபக்கம் ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணை அல்லது அணு ஆயுத திட்டங்களை மீண்டும் தொடங்கினால் அமெரிக்கா அந்த நாட்டின் மீது மற்றொரு பெரிய தாக்குதலை நடத்த ஆதரவளிக்க கூடும் என்றும் எஞ்சியுள்ள ஹமாஸ் படைகள் தங்கள் ஆயுதங்களை கைவிட மறுத்தால் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.